நம்ம சேனல் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணி இந்த சிக்கன் மோமோஸ் பார்த்துட்டு நிறைய பேர் இதோட டுட்டோரியல் கொஞ்சம் ஸ்லோவாக போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக செஞ்ச சாக்லேட் மோமோஸ் தான் இது. வீடியோ முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு மோமோஸ் எப்படி செய்யலாங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். சூப்பராக இருக்கு மாமா. நான் இது செய்யறதுக்கு 1 கப் மைதா எடுத்துகிட்டு அதில் தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணி நல்லா மாவு பதத்தில் கெட்டியாக பிசைஞ்சு ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டுட்டேன். ரெஸ்ட் விட்ட 10 மினிட்ஸ் கழித்து அதில் சின்னதாக ஒரு பீஸ் எடுத்துகிட்டு அதை சப்பாத்தி மாவு பிசைகிற பதத்தில் வச்சு தேய்ச்சி அதில் நமக்கு ரவுண்ட் ஷேப் வரதுக்காக ஒரு பாத்திரத்தில் வச்சு ப்ரெஸ் பண்ணி அதை ரவுண்ட் ஷேப்பாக எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக சாக்லேட் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடிப்பு எடுத்து ஒரு ஒன்று விட்டு ஒன்று சாரீ ஃப்ளீட் எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு அதை நீங்கள் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியான ஒரு மோமோ ஷேப் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் இந்த மோமோஸை சுட்டு எடுத்தோம் அப்படின்னா ஈஸியான ஒரு சாக்லேட் மோமோஸ் ரெடி ஆயிரும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.